ட்ரம்போட கட்சி ஆளுங்க 4 பேர் சேர்ந்து எதிர வாக்கு அளிச்சிருக்காங்க. ஸோ 48 பேருக்கு பதிலாக 52 பேர் வந்து ஃபார், அதாவது இந்த டாரிஃப் வேண்டாம் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க. அமெரிக்கால சைனா வந்து உலகத்துக்கே படி கலக்கிறது 2. ஒன்னு தைவான் மூலமாக 2 சைனா பாலிசியா 1 சைனா பாலிசியான்னு முதல்ல ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட வந்து பேசலாம். ஜெர்மனி போய் அமெரிக்கா கிட்ட கேக்குது, எனக்கு இந்த 2 கம்பெனில இருந்து அந்த ஆயில் நாங்க வாங்குவோம், இதுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து ரிலீஃப் கொடுங்க, அதை நாங்க கொடுக்குறோம். யூகே கேக்குறாங்க, கொடுக்குறோம். அப்ப நீங்க இந்தியா முதல்ல எதுக்கு நீங்க சிமிலர் ஒர்க் பண்றீங்க? ஜி ஜின்பிங்க தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறது சைனாவை ஆட்சி பண்றதுக்கு, அமெரிக்காவுக்கு சேவகம் பண்ண இல்லை. மோடி அவர்களை 140 கோடி பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது செய்ய தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் ஊந்துரும், டாலர் பொருளாதாரம் ஊந்துரும், ஸ்விஃப்டோட ஆதிக்கத்தை தூக்கி நிறுத்ததுக்குலாம் நம்ம ஓட்டு போடல. கமலா ஹாரிஸ் நான் அடுத்த எலெக்ஷன் நிற்க போறேன். 3 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷமே முடியல. அடுத்த மாசம் தான் 1 வருஷம், எலெக்ஷன் நடந்தே 1 வருஷம் ஆக போகுது. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீட்டிங் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்குது. டாரிஃப் பிரச்சனை, இன்னும் அமெரிக்கா சீனாவுக்கான பிரச்சனை அப்படின்ற வந்து கொண்டிருக்கும் நிலையில இது ஒரு பாசிட்டிவான வைவா இருக்கும்போது ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிபடுது. என்ன நடக்கும்? சந்திப்புல பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் முதல்ல வந்து சொல்றதை வந்து செய்வாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற மாதிரி. இந்தியாவோடையும் சரி, சைனாவோடையும் சரி, ரஷ்யாவோடையும் சரி, அவர் வந்து இந்த மாதிரி எடுக்கிற டெசிஷன் வந்து சரிப்பட்டு வராது. ஆக்சுவலா அவர் வந்து அவர் ரிவர்சல் போய் தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக நேத்திக்கு நடந்த விஷயம், அமெரிக்காவில் நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலுக்கு எதிராக 50% டாரிஃப். இந்தியாவுக்கு எப்படி போட்டாரோ அதே மாதிரி 10% இருந்த டாரிஃப் வந்து 50% மாறிடுச்சு. ஸோ அதுக்கு எதிராக இப்போ ரீசெண்டாக வந்து லுலா அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசும்போது, நீ முதல்ல டாரிஃப் எடு, அதுக்கப்புறம் நான் கூட பேசுகிறேன்ற மாதிரி தான் 2 பேரோட பேச்சுவார்த்தை போச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த சந்திப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் செனட்ல வந்து ட்ரம்போட கட்சிக்கு வந்து 52 உறுப்பினர்கள் இருக்காங்க. பைடனோட கட்சி இல்லை கமலா ஹாரிஸோட கட்சிக்கு 48 பேர் இருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு நடந்த வாக்கெடுப்பில் இந்த பிரேசில் மேலே டாரிஃப் போட்டது செல்லுபடி ஆகாது, அதாவது டாரிஃப் போட வேண்டாம், டாரிஃபை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக பிரேசிலுக்கு மாத்திரம். அதாவது ஒரு மசோதா, அதாவது பிரேசில் மீது இருக்கக்கூடிய டாரிஃபை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லில் 52 பேர் வந்து 100 பேர்ல இருக்கிறதுல 52 பேர் ட்ரம்ப் கட்சி, 48 பேர் பைடன் கட்சி இல்லை கமலா ஹாரிஸ் கட்சின்னு சொன்னோம் இல்லையா. 52 பேர் வந்து இந்த டாரிஃப் வேணாம் அப்படின்றாங்க. அதாவது பைடன் கட்சியோடைய ஆளுங்க 48 பேர் போட்டு ட்ரம்போட கட்சி ஆளுங்க 4 பேர் சேர்ந்து எதிர வாக்கு அளிச்சிருக்காங்க. ஸோ 48 பேருக்கு பதிலாக 52 பேர் வந்து ஃபார், அதாவது இந்த டாரிஃப் வேண்டாம் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க. அமெரிக்காவில் இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் வந்து ஒரு மெஜாரிட்டியில இருக்காரு. ஏன்னா 52 48 தான் அவருடைய அந்த ஸ்தானமே. ஆனா இப்போ நடந்திருக்கிறது என்னன்னா, இவர் எடுத்த டெசிஷன்ல இவரோட கட்சி உறுப்பினர்களே வேண்டாம், இது வந்து ஒத்து வராது, வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல போறாங்க. இவர் இன்னும் வெளியூர்ல தான் இருக்காரு, இன்னும் ஊருக்கு போல. ஊருக்கு போனாதான் இதோடைய பின்விளைவுகள் என்னன்றது தெரியும். இதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஜேடி வான்ஸ் வந்து அனைத்து அந்த அவங்களுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆளுங்கள் எல்லாரும் கூப்பிட்டு, டெமோக்ராட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு, தயவுசெய்து இதுக்கு வந்து எதிர்க்க வாக்களிங்க, அதாவது டாரிஃப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாக்களிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை மீறி இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்படி நடக்கும்போது இப்போ பிரேசிலுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து மற்ற நாடுகளுக்கும் செல்லுபடியாகும். பிரேசில் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான சில உணவு பொருட்கள் வந்து பிரேசில்லேருந்து போகணும் அமெரிக்காவுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இதே ரூல் வந்து இந்தியாவுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதே சைனாவுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் உள்ளூர்காரில், உள்ளூர்லேயே உங்களுக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் சைனா மேலே 100%, 50%லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. சார், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு விமர்சனமாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறீங்க. ஒரு அதிபர் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுக்கக்கூடிய டெசிஷனை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஆப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து நாம வந்து விமர்சகரா நான் ட்ரம்ப சொல்லல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 52 உறுப்பினர்களை சொல்றேன். ஆமா, நீங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது எதிர்ப்பு அப்படின்னா அது நீங்க கட்சியிலயோ இல்ல நீங்க இந்த பில் வர்றதுக்கு முன்னாடியோ நீங்க அதை பேசியிருக்கணும். வாக்கெடுப்பு நடக்கும்போது நீங்க ஆப்போசிட்டா பண்றீங்க அப்படின்னா இல்ல, நம்பிக்கை துரோகம் இல்லையா? இல்ல, இது நம்பிக்கை துரோகம்ன்றதை விட அதை விட ஒரு பெரிய பிரச்சனையா, அதாவது இந்த பில்லுனால அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து அதிபரா இருக்கிறதா வேணாமான்ற நம்பிக்கையில தீர்மானம்லாம் கொண்டு வரல.
சோ இதுல இதுல வந்து வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு நீங்க வந்து 50% டாரிஃப் போடுறது அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க உள் வாங்கி முதல்ல இந்த டாரிஃப் போடுறாருல, இந்த டாரிஃப் போட்டது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் தானே இருக்கு. அதை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே அதாவது இதே அரங்கத்துல நம்ம 2 பேருமே நிறைய தடவை இந்த ஜனவரி மாசத்துல நம்ம தொடர்ந்து ட்ரம்போட பல முடிவுகள் வந்து தன்னிச்சையா எடுத்த முடிவுகள் தான். எல்லாமே வந்து எதுவுமே கலந்து ஆலோசிக்காத ஒரு முடிவுகளா தான் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த டாரிஃப் அப்படிங்கறது முதல்ல நீங்க 52 பேரோட கலந்து ஆலோசிச்சீங்களா? இது போடுறதுக்கு முன்னாடி நீங்க அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்ப இந்தியால ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னா இங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் ஒண்ணு நடக்குது இல்லையா? ஸோ இப்ப பாகிஸ்தான் நம்ம மேல அத்துமீறிட்டாங்க. பஹல்காம்ன்ற இடத்துல மதத்தின் அடிப்படையில வச்சு ஒரு படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. நடந்த உடனே பிரைம் மினிஸ்டர் டிக்டேட்டட் பை டெமோக்ரஸில என்னன்னா கேபினெட்டை கூட்டி நேரா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் போய் பார்த்து இந்த மாதிரி ட்ரைஃபோர்சஸ் லீடரை கூப்பிட்டு முப்படை தளபதியும் 3 படை தளபதிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நேரா சண்டைக்கு போலாம்ல. அவர் அப்படி பண்ணலையே மோடி அவர்கள். மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, அனைத்து கட்சி மீட்டிங்னு போட்டாங்க. போட்ட பிறகு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்ன்றதை விசாரிச்சு, அதாவது என்ன நடந்ததுன்றதை விசாரிச்சுட்டு என்ன பண்ணணும்ன்றதை முடிவு எடுத்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்குள்ளேயே நம்ம உள்ள போனோம். நாம அதுக்கப்புறமா வந்த விளைவுகள்ல அனைத்து கட்சி எம்பிகளை நம்ம எல்லா நாட்டுக்கும் அனுப்பணும். அது அப்புறமா நான் சொல்றது நம்ம மேல இந்த அட்டாக் நடந்திருக்கு. இப்ப நம்ம இது பதில் தாக்குதல் நடத்தணும். அப்படி நடத்தினாதான் நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சாவரின் கண்ட்ரின்றது அப்பதானே தெரியும். சோ இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து பிரதமர் வந்து நான் தான் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கல. ஒரு தீவிரவாத தாக்குதலையும் ஒரு எக்கனாமிக்கல் டெசிஷனையும் நம்ம எப்படி ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிரசிடென்ட் ட்ரம்போடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14329 ஓகேவா, அதுல என்ன போட்டிருக்கு, இந்தியா மேல 50% டாரிஃப்னு போட்டிருக்கு. அது ஏன் போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு வந்திருக்கு உள்ள. நான் அதுக்கு தான் வரேன் நான் திருப்பி. சரி, நீங்க வந்து இந்தியா வந்து 50% டாரிஃப் போடுறதுக்கும் நாட்டுல இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்புக்கும் என்ன மொத்த தலைக்கும் முழங்காலுக்கும் இல்ல. நான் என்ன கேக்குறேன், இல்ல நீங்க அப்படி இருக்குன்னா ரஷ்யன் ஆயில்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து அதாவது பனைமரத்துல தேல் கொட்டின வேற எங்க நெறி கட்டின மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க வந்து இந்தியாவுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு இந்தியா இருக்கு, ட்ரேட் டெபிசிட்டா நீங்க இருக்கீங்க. அதை மாத்தணும்னா அது உடனே எல்லாம் மாறாது. அது வந்து நீங்க காலங்காலமா அக்யூமுலேட் பண்ணுது. நம்ம இப்ப சைனாவை பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம், நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம். சைனாவோடையும் அவங்க வந்து அந்த மாதிரிதான் இருக்காங்க. சைனா டிபெண்டா இருக்காங்க. அதாவது ஓகேவா, எல்லாமே சைனா வந்து உலகத்துக்கே படி கலக்கிறது 2. ஒன்னு தைவான் மூலமாக நீங்க 1 தைவானா இல்ல 2 சைனா பாலிசியா 1 சைனா பாலிசியான்னு முதல்ல ட்ரம்ப்பை கிளாரிஃபை பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்தியா கிட்ட வந்து பேசலாம். ஸோ அது 1 சைனா பாலிசின்னு தான் இருக்கு. ஆனா டைவானுக்கு நான் ஆயுதம் சப்ளை பண்றமா வேணாமான்றதை நான் யோசிக்கிறேன்னு சொல்ற ட்ரம்ப், இல்ல பைடனு, இல்லைன்னா கமலா ஹாரிஸ், இல்லைன்னா புஷ், நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இங்க விஷயம் வந்து ஒன்னா உனக்கு வேணும்னா அவன் வேணும், வேணானா வேணாம், இந்த முடிவுல தான் இருக்கீங்க. சரி ஓகே, அப்படி ஓரம் தள்ளி வச்சிருங்க. நீங்க சைனாவுக்கு இதே மாதிரி டாரிஃப் போடுறீங்க அப்படின்னா பிரேசிலுக்கு நடந்தது. இப்ப நீங்க அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டின்னு இந்தியாவுக்கு சொல்றீங்கல்ல, இப்ப சைனாக்கு என்ன சொல்லுவீங்க? சைனா உங்களுக்கு டைரக்டாவே நிறைய விதத்துல உங்களுக்கு இப்ப இந்தியாக்கு பதில் சொல்லிருக்காங்கல்ல நேஷனல் செக்யூரிட்டி. அப்ப சைனாக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அதே தான் சொல்லுவாங்க. இல்ல எல்லா ஆர்டர்லயுமே நேஷனல் செக்யூரிட்டி தான் இருக்கு. எல்லா ஆர்டர்லயும் அவர் போட்ட எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் செல்லுபடி ஆகணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் உள்ள இருக்கணும். அதனால அதை போட்டு அவர் எடுத்தது எல்லாமே இன்னி வரைக்கும் எதையுமே கன்சல்ட் பண்ணல. நீங்க அதுக்கப்புறமா நீங்க 52 48 ஏன் வந்ததுன்னா முதல்ல இவ்வளவு நாள் நான் இருக்கேன்றதே உனக்கு தெரியல. இப்ப விஷயம் என்னவா இருந்தாலுமே அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை இந்தியா கேக்குது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படின்ற மாதிரியான நிலை தானே இப்ப அப்படிதான் கொஸ்டினபிளா வருது. என்ன அப்படின்னா ரஷ்யன் ஆயில குறைச்சிருக்காங்க அப்படின்றத அமெரிக்கா சொல்றாங்க. பர்டிகுலரா 2 ரஷ்யன் கம்பெனி கிட்ட இருந்து பேன் அப்படிங்கிறது யூஎஸ் பண்றாங்க. அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்குறத குறைக்கிறாங்க. வந்து வேற நாடுகள்ல வாங்குறதுக்கான சோர்ஸை வந்து ரிலையன்ஸ் இன்னும் மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து பாக்குறாங்க. ஸோ இப்போ இது எப்படி இருந்தாலுமே யூஎஸ் என்ன சொல்லுதோ அதை நோக்கி இந்தியா போகுதுங்கிறது நியூஸா இருக்கு. இல்ல உண்மை இல்லையா? இல்ல இதுல வந்து நீங்க அதாவது வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டான், வெள்ளைக்காரன் சொல்றதெல்லாம் உண்மை, அதுலயும் ட்ரம்ப் சொன்னார்னா அது சரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயே தான் உலகம் பாக்குதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதாவது இப்ப பொருளாதார தடை 23,000 தடைகள் இருக்கு ரஷ்யா மேல. ஸோ தோராயமா எல்லா நாடுகளையும் சேர்த்து அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நான் சொன்னா கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாடுகள்லாம் இருக்குல்ல எப்பவுமே, இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட மொத்த தடைகளோட எண்ணிக்கை வந்து 23,000 தடைகள் இருக்கு ரஷ்யா மேல மொத்தம். அதே மாதிரி ஈரான் மேல பொருளாதார தடை இருக்கு, வெனிசுலா மேல பொருளாதார தடை இருக்கு. இவங்க எல்லாமே எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்.
ஸோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, எண்ணெய் வாங்கணும்னா கண்டிப்பா டாலர்ல தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அதாவது டாலர் பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க எந்த நாட்டுல இருந்து வாங்கினாலும் எப்போ வாங்கினாலும் ஆயிலை வந்து டாலர்ல தான் வாங்கணும், டாலர்ல தான் விற்கணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதியா இருந்தது. அப்புறம் எழுதப்பட்ட விதியா 1973, அப்புறம் 2001 அப்படி நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ பிரிக்ஸ் உடைய ஆதிக்கம் வந்த பிறகு இது எல்லாமே ஆரம்பம். இப்போ ரீசெண்ட் டைம்ல எதனால வருதுன்னா, பிரிக்ஸ்ல வந்து நாம எதுக்குடா டாலர்ல வாங்கணும் கேட்டதுனால வருது. ஸோ இப்போ இந்த 23,000 இது சாங்ஷன்ஸையும் தாங்கி தான் ரஷ்யா இப்போ வளர்ச்சியில இருக்கு. அமெரிக்காவோட வளர்ச்சியை விட ரஷ்யாவோட வளர்ச்சி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உலகத்துல இருக்க எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் சொல்லுது. வார்ல இருந்தோம். வளர்ச்சினா எதை சொல்றீங்க? வளர்ச்சி விகிதம். வளர்ச்சி விகிதம் அமெரிக்காவோட எக்கனாமிக்கல் ஜிடிபி இருக்கு பிளஸ் குரோத். 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறான். ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி தான் இருந்தா அவன் வெளில வரானா யார் பெரிய ஆளு, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அப்ப 20 பேர் அச்சும் வந்து 3 வருஷமா போர்ல இருந்தும் அவன் வளர்ச்சி இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்குன்னா அவன் மேல இன்னும் 2 ஆயில் கம்பெனி மேல சாங்ஷன்ஸ் போடு அப்படின்னா உலகத்தோட ஆயில் அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில் அச்சு, அதாவது அந்த அந்த அது மேலேயே கை வைக்கிற மாதிரி. இட் இஸ் அன் அட்டாக் ஆன் ஆயில் டிபெண்டன்சிஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுல என்னன்னா 10% ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வருது. உலகத்தோடைய ஆயில் சப்ளை செயின்ல 10% வருது. அந்த 10%ல இந்த 2 கம்பெனியும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு ரிலையன்ஸ் ஆயில் எப்படி இருக்கு அந்த மாதிரி பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு 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 எண்ணெய் கம்பெனி அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி மேலே போட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் என்ன அந்த மாதிரி தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராஸ்நெஃப்டும் லூக் ஆயிலும். ஸோ இது ரெண்டும் இருக்கும் போது அவ்வளோ ஆயில் டிபெண்டன்சி நம்மளுக்கு. இதில் நீங்கள் கை வச்சிங்கன்னா இந்தியா மாத்திரம் இல்லை, ஜெர்மனி அடிவாங்க, யூகே அடிவாங்க, நிறைய கண்ட்ரிஸ் வந்து. இந்தியா மாத்திரம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கல, முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யூரோப்பியன் யூனியனும் ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் கேஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும்ன்ற இடத்துல இருக்கு. பைப்லைன் போட்டு யுக்ரைன் வழியாவே போகுது. இவ்வளோ அழும்பியும் பண்ணிட்டு நான் ஆயில் வாங்குறதுனாலதான் ரஷ்யா போர் தொடருதுன்னு என் மேல ஒரு கில்ட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க. வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும், முக்கியமா வெஸ்ட் கலெக்டிவ் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ற எல்லா தப்பையும் அவன் பண்ணிடுவான். பண்ணிட்டு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி ஒண்ணு வந்து உங்க கையில கொடுத்துருவான். நம்ம நீங்க பண்ண தப்புனாலதான் அவங்க ஊர்ல அப்பாவிங்க எல்லாம் சாகுற மாதிரி. இவங்க எவ்வளவு நாட்டுல இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றதெல்லாம் கான்ஃபிளிக்ட் எல்லாம் ஓரமா வச்சுட்டு நீங்க வாங்குறதை நிறுத்துங்க அப்படின்றத நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். 2வது விஷயம், பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மீட்டிங்ல எல்லா நாட்டோடைய இது மினிஸ்டர்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஜெர்மனி வந்து இந்த நீங்க சொன்ன அந்த 2 ஆயில் கம்பெனி இருக்கு இல்லையா, ராஸ்நெஃப்ட் அப்புறமா லுக் ஆயில், இந்த 2 கம்பெனி மேல தடை வந்து அதுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்குறேன் ஜெர்மனிக்கு கொடுக்குறாங்க. ஜெர்மனி போய் அமெரிக்கா கிட்ட கேக்குது, எனக்கு இந்த 2 கம்பெனில இருந்து அந்த ஆயில் நாங்க வாங்குவோம், இதுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து ரிலீஃப் கொடுங்க, அதை நாங்க கொடுக்குறோம். யூகே கேட்கறாங்க, கொடுக்குறோம். அப்ப நீங்க இந்தியா முதல்ல எதுக்கு நீங்க சிமிலர் அவுட் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை டைரக்டா நம்மளுடைய அமைச்சர் வந்து கேட்டார் அந்த மீட்டிங். நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல தள்ளுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அப்ப உங்களோட எண்ணம் வந்து போரை நிறுத்துறதோ இல்ல ஆயில இது பண்றதோ கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒண்ணு இந்தியா மேல இந்த போருக்கான காரணியை திணிக்கணும். 2வது ஆயில் வாங்கணும்னா கண்டிப்பா டாலர்ல. இப்ப ரஷ்யாவும் இந்தியாவும் ஆயில் வாங்குறாங்கன்னா இந்தியா வந்து எந்த கரன்சியில கொடுக்கணும்னு இந்தியா முடிவு பண்ணிக்கும், இல்ல ரஷ்யா முடிவு பண்ணிக்கும். இதுல 3வது நாள், இப்ப நீங்க ஒரு பேனா வைக்கிறீங்க, நான் அந்த பேனா வாங்குறேன், இல்ல நான் ஒரு புக்கு விற்கிறேன், நீங்க புக்கு வாங்குறீங்க. இல்லைன்னா நான் எதுக்கு 3வது ஒரு ஆளை பத்தி கேட்கணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து நான் எதுக்கு பைசா கொடுக்கணும்? இவ்வளவுதானே முக்கியம். சோ நீங்க என்கிட்ட ஒரு புக்கு குடிக்கணும், நான் பேனா கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு. டிரான்சாக்சன் இதுல டாலர்ல நடக்கல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில இந்தியா டாலர்ல வாங்குச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. ஒரு क्वेश्चन கேக்குறேன், இப்ப ரஷ்யா தவிர வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரில க்ரூட் பர்ச்சேஸ் பண்றாங்கனாலுமே அது டாலர்ல தான் இருக்கு. ஆமா, இவ்வளவு நாள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இல்ல, இனிமேல் இல்ல. இப்ப மாத்துறதுக்கான சிஸ்டம் எடுத்திருக்காங்கல பிரிக்ஸ். இல்ல சார், இப்போ வந்து இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ரூபாயில போகுது, யுவான்ல பே பண்றாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, இப்ப நான் ரஷ்யா கிட்ட வாங்க வேணாம்ன்றீங்களா? ஓகே, நான் வாங்கல, வேற நாட்டுல வாங்குறேன் அப்படின்றப்போ அங்கேயுமே அந்த நாட்டுடைய அப்படி கிடையாது. அங்க நீங்க டாலர் தான் வாங்கணும். நீங்க ஈரான்ட்ட வந்து வாங்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் உண்டு. ஏன்னா ஈரான் வந்து சாங்ஷன்ட் கண்ட்ரி, எப்படியா இருந்தாலும் அவனுக்கு நான் கொடுக்க முடியாது பணம். ஸ்விஃப்ட் சிஸ்டத்துல நீங்க வெளியே அமிச்சிட்டீங்க, நாட்டாம உலகத்தோட நாட்டாமன்னு சொல்லிட்டு அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, யாரும் தண்ணி வாங்கி குடிக்காதீங்கன்னு சொல்லி ஈரானை வெளியில தள்ளுறீங்க. அதே ஸ்விஃப்ட் சிஸ்டத்துல ரஷ்யா வெளியே அனுப்புறீங்க, வெனிசுலா. சோ இப்ப நீங்க பண்றது என்னன்னா, ஆயில் எவன்லாம் அவனோட கரன்சில கொடுக்குறானோ, எவன்லாம் டாலர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றானோ அவனெல்லாம் வெளில அனுப்புனீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி வாங்குவீங்க? சரி, இப்ப அது இன்னும் ஈஸி தானே. இப்போ ரஷ்யா வாங்க வேணான்றாங்க, ஈரான்ட்ட போய் நீ ஆல்ரெடி அமெரிக்கா எதிரியா இருக்கான்,
எனக்கு வேணும்டா ஆயில் சொன்னா நீ எதுல வாங்குறியோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சொன்ன டிபெண்ட் பிரச்சனையே இல்ல. முடியல இங்க சார். ப்ராப்ளம் வந்து ஈரானும் பிரிக்ஸ் பிளஸ்ல வந்துட்டாங்க. இப்ப பிரிக்ஸ் பிளஸ்ல இப்ப திருப்பி அதே பழைய அந்த சர்க்கிளுக்கு தான் வரும், சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல தான் வரும். இப்ப இது என்னன்னா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒண்ணு வைக்கணும். சேர்க்கிற மாதிரி இதுல வந்து நீங்க மிரட்டி உருட்டி நீங்க வந்து டாலர்ல வாங்க வைக்க போய் நீங்க யூ ஆர் புஷிங் த வேர்ல்ட் டு கோ ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது நீ டாலரே வானான்ற லெவலுக்கு கொண்டு போக போறாங்க. அதை தான் அமெரிக்காவுடைய இப்ப இருக்க ஜனாதிபதி பண்றாரு. இது வந்து ரிப்பிள் எஃபெக்ட்ல நம்மளுக்கும் பெரிய பேக் ஃபயர் ஆகும். இதுல வந்து எக்கனாமிக்கலா நான் சொல்றது வந்து டீடாலரைசேஷன் அப்படின்னு சொல்றது ஒரு லாங் டேர்ம்ல நல்லது. நான் இல்லைன்னா சொல்ல டீடாலரைசேஷன் நடக்கணும். ஏன்னா டாலர் வந்து வெப்பனைஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டா நாம இன்னைக்கு குரல் எடுக்கிறோம்லாம் கிடையாது. டாலரை வெப்பனைஸ் பண்ணது அவங்க. நீ வந்து யாரு, அதாவது ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா அது பேட்ரியாட்டோ இல்லைன்னா வந்து S-400 இல்ல ரஃபேலோ இல்ல F-35 Su-57 கிடையாது. இது அமெரிக்கன் டாலர்ன்றது தான் இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. அமெரிக்க டாலர் இல்லைன்னா ஒரு எவ்வளவு எக்கானமிஸ்டே இவங்க காலி பண்ணிருக்காங்க. எவ்வளவு பொதுமக்கள் இவ்வளவு பண்ணிட்ட பிறகு நீங்க இந்த கேமை திருப்பி நீங்க இந்தியா கிட்டயும் சைனா கிட்டயும் ஆட ஆரம்பிச்சுட்டு நீங்க சைனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது திருப்பி இதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. சார் இப்போ டாலரை வந்து டீஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அது நமக்கு அத்தியாவசியம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அடிக்கிறாங்கன்னு எடுத்து அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருந்தாலுமே, அப்போ நெக்ஸ்ட் என்ன, இப்போ டாலரை டீஸ்ட்ரென்தன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த கரன்சி என்னன்ற கேள்வியில் வரும்போது அங்க சைனாவோட யூவான் வந்து நிக்குதுல்ல சார். இப்போ பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னா பிரிக்ஸ் கரன்சின்னு புதுசா ஒன்று போட போறாங்களா? பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல எது ஸ்ட்ரென்த்தனோ அந்த கரன்சியை நீங்க பிரிக்ஸ் கரன்சியா வச்சுக்க போறீங்களா அப்படின்ற ஒரு காமன் கொஸ்டின் வருது. இந்தியா வந்து பிரிக்ஸ் கரன்சிக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங், அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா தான் நான் அந்த டீடாலரைசேஷன் நடக்குதுன்னு நான் சொல்றேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் டீடாலரைசேஷன் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்தியா. ஓகே, அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா பிரேசில் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, சைனா ஊதுது. சைனா, பிரேசில், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இந்தியா மாத்திரம் தான் வேணான்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியா வந்து இப்போதைக்கு டீடாலரைஸ் பண்ற ஐடியா இல்லன்ற அபிஷியல் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அதையே எடுத்துப்போம். அது யுவான் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு இந்தியா கெஸ் பண்ணுது. அது நேச்சுரலி யுவான் தான் ஸ்ட்ரென்த் ஆகும். இப்போ நம்பர் 1ல இருக்கான், அவன் கீழே இறங்கிட்டான். அப்ப வேற யார் வருவா? செகண்ட்ல இருக்கான், ஃபர்ஸ்ட். அப்ப ஆப்வியஸா சைனா தான் போகுது. இப்ப திருப்பி இன்னொன்னு, சைனா வந்து அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா வந்து சைனா கிட்ட கடன் வாங்கியிருக்கா இல்லையா? உலகத்துல மிகப்பெரிய கடங்கார நாடு எதுன்னா அமெரிக்கா தான். இதுல நீங்க வந்து சொல்றது எந்த ஒரு அமெரிக்கா 1 கோடி இருக்குன்றது சமீபத்துல 37 ட்ரில்லியன் இருக்கு. 38 ட்ரில்லியன் ரீசெண்டா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்க பிரஜைகளே ட்விட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளோட கடன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா, 37 ட்ரில்லியன் 38 ட்ரில்லியன் ஆக்கிட்டோம் அப்படின்னு. இதுக்கப்புறமா கோவிட்க்கு அப்புறம் $2 ட்ரில்லியன் அடிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அடிச்சாங்க? காத்துல இருந்து அடிச்சாங்களா, தண்ணில இருந்து அடிச்சாங்களா, ஆயில்ல இருந்து அடிச்சாங்களா, கோல்டுல இருந்து அடிச்சாங்களான்னு தெரியாது. கேப்பார் மீட் படம் கிடையாது, நான் அடிக்கிறேன் நீ எடுத்துக்கோ அப்படிதான். ஸோ இப்போ 38 ட்ரில்லியன் ஆயிடுச்சுன்னா இந்த 38 ட்ரில்லியன்ல சைனா கிட்ட இருந்து வாங்கின கடனும் இருக்கு. சைனா கிட்ட இருந்து வாங்கின பொருள் ரீபே பண்ணது எல்லாமே இருக்கு. இந்தியா கிட்ட இருந்து எல்லா நாடுகளையும் இப்போ 29 ட்ரில்லியன் எக்கானமி, 38 ட்ரில்லியன் டெட்டு, 120% இருக்குது டெட் டு ஜிடிபி. 120%, 130% இருக்குது. அவ்வளோ பெரிய, அதாவது முதல் மாடியில இருந்து இல்ல லிண்டல் லெவல்ல இருந்து கீழே ஊந்தா அடிப்படுமா மண்ணுல? 10வது மாடியில இருந்து கட்டாந்தரையில சிமெண்ட் தரையில ஊந்தா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி தான் நான் இப்ப வைக்கிறேன். ஸோ இப்போ பணத்தை திருப்பி கொடுக்குற லெவல்ல அமெரிக்கா இல்லை. நீங்க டீடாலரைஸ் பண்றீங்கன்னா எப்ப பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்ற ஒரு கேள்வி. சரி, டீடாலரைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ டீடாலரைஸ் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டத்துக்கு மூவ் பண்றோம்னு வச்சாலுமே இந்த பணத்தை எவன் கொடுப்பான் அப்படின்ற கேள்வியே எனக்கு எப்பவுமே உண்டு. இப்போ திருப்பி அதே சந்தேகத்தை நான் வைக்கிறேன். இப்போ 37 ட்ரில்லியன் டாலர் கடன், 38 ட்ரில்லியன் டாலர் கடன். இப்போ நீங்க டாலர் தூக்கிட்டீங்கன்னா அது எந்த டினாமினேஷன்ல வரும்? அப்ப எப்படி கட்டுவீங்க? கோல்டு தான். அதெல்லாம் இதுக்குள்ள போல நான் என்ன என்னுடைய கேள்வி, நான் திருப்பி வினா எதிர் வினாதல்ன்ற கேள்வியில் நான் வைக்கிறேன். டாலர் செல்லாதுப்பா என்ன தர்றான்னு சொல்லி அவ்வளவுதான். வெய்மார் ரிபப்ளிக்ல மார்க்னு ஒண்ணு இருந்தது 1910ல இருந்து 20க்குள்ள. அது என்ன ஆச்சுன்ற அவங்க கூகுள் பண்ணி பார்க்கணும். வெய்மார் ரிபப்ளிக்ல வெய்மார் மார்க் கோலோச்சின ஒரு கரன்சி என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம். சரி, இதை விட்டுருங்க. இப்ப நீங்க நம்பர் 1ல இருந்தவன் கீழே இறக்கிட்டான், நம்பர் 2ல இருக்கிற மேல போயிட்டான். ஸோ ஏகனே இவன் வந்து டிராகன்னு பேர் வச்சிருக்கணும். ஸோ இவன் ஏகனே சும்மாவே ஆடுவான். இவன் நம்பர் 1 ஆயிட்டானா என்ன ஆடுவான்? ஸோ அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம். ஏன்னா பிரிக்ஸ் கரன்சி ஏன் வேண்டாம்னு சொல்றோம்னா, ஒரு கண்டிப்பா ஒரு கரன்சியை வந்து 5 கண்ட்ரி 6 கண்ட்ரி மொத்தமா 10 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போமே. சவுதி அரேபியா வரப்போறது இல்லை இப்போதைக்கு, அவங்க அமெரிக்காவோட வசாலா இருந்தாங்க, இனிமேல வசாலாவே இருப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம். சார் இருக்கிற கரன்சி இல்லாம பிரிக்ஸ் கரன்சி அதான் சொல்ல வரேன். அதான் சொல்றேன். இப்ப பிரிக்ஸ் கரன்சின்னு வருதுன்னா இந்த கூட்டத்திலே எவன் பெரியாது? சைனா தான். அதான் சொல்றேன், நம்பர் 2 உலகத்திலேயே நம்பர் 2. அப்ப இந்த 10 நாடுலயும் அவன் தான் நம்பர் 1 இருப்பான். அமெரிக்கா வராது போறதுல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ்ன்றது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு அவன் வாயாலே சொல்றான். ஸோ நாம சொல்லல, ஓகேவா? பிரிக்ஸ் கண்ட்ரிஸும் சொல்ல, இந்தியாவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவே என்ன சொல்றான்னா,
பிரிக்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு எதிராக தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவன் மனசு அவன் எண்ணம் போல் வாழ்க்கை அது அப்படியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த அமெரிக்கா இல்லாத போது நம்பர் 1 யார் இருப்பான்னா சைனா இருப்பான். ஸோ அவனோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போ நீங்க பிரிக்ஸ் கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா அதுல யாரோட டாமினேஷன் இருக்கும், யுவான் டாமினேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நேச்சுரலி நான் திரும்பி ஒரு எண்ணெயில இருந்து நேரம் நெருப்புல குதிக்கிற மாதிரி இருக்கும். புலிகிட்ட இருந்து மாட்டி சிங்கத்துல மாட்டோம். அதெல்லாம் நேரம் நெருப்பு தான், நல்ல பெட்ரோல்லாம் தடவின்னு குதிச்ச மாதிரி இருக்கும். அதனால இது வேண்டாம் அப்படின்றதுனா இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம். அது இந்தியாவுக்கும் நல்லது இல்லை, ரஷ்யாவுக்கும் நல்லது, பிரேசிலுக்கும் நல்லது இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நல்லது. ஒரே ஒருத்தங்க அவனுக்கு நல்லதா இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்றது இப்போது ஆர்டர் மாறணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இந்தியா அப்படின்னா, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கரன்சில ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க இது வரைக்கும் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது யூரோப்பியன் கண்ட்ரிஸோடைய டாமினேஷனை தான் தூக்கி நிறுத்தி இருக்கு. அதாவது வெனிஷியன் கரன்சியில் ஆரம்பிச்சு வெனிஸ் 1400-500ல வெனிஸ் அந்த கிங்டம் அந்த கிங்டம்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில டாலர்ல வரைக்கும் இது வரைக்கும் ஒரே யூரோப்பியன், அதுக்கப்புறமா வந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் ஸ்பானிஷ் எம்பையர், அப்புறமா யூகே, பிரிட்டிஷ் எம்பையர், அப்புறமா கடைசியில உங்களுடைய அமெரிக்கன் டாலர் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க மக்களுக்கு மாத்திரம்தான் ஒரு பவரை கொடுத்துருக்கே தவிர லாஸ்ட் 400 இயர்ஸா உலகன்றது எல்லாருக்கும் சேர்ந்தது. 800 கோடி பேர். நீங்க ஒரு துருவத்துல ஒரு 10 கண்ட்ரியில் இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா சொல்றது என்னன்னா, நான் ரஷ்யாவோட என்னத்துல பண்ணணும், நானும் ரஷ்யாவும் முடிவு பண்ணிக்கிறோம். இதுல வந்து 3வது கரன்சி எதுக்கு? திருப்பி இந்த சிஸ்டம் தான் டாலர்ல வெப்பனைஸ் பண்றாங்கன்றது தெரியுதுல. திருப்பி அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம். சிஸ்டமே ஃபெயிலியர். ஆமா, சிஸ்டமே அந்த அந்த இல்ல, இந்த சிஸ்டம் வந்து ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல், அமெரிக்காவுக்கு சக்சஸ்ஃபுல், மத்த எல்லா நாட்டுக்கும் ஃபெயிலியர். எவனா வாங்கி எவனா கூட எனக்கு ஒரு % கொடுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது அது அந்த சிஸ்டம் தானே இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு டீல், இதை நான் ஏன் அமெரிக்கன் கரன்சில பண்ணணும் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அப்ப அந்தந்த கண்ட்ரி ரெஸ்பெக்டிவ் வந்து நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா US டாலருக்கு ஒரு % ஆஃப் கமிஷன் போகும் இல்லைங்க. ஜெனரல் நீங்க மாத்தி தானே கொடுக்க போறீங்க. சோ அப்ப ரூபாயை டாலரா மாத்தணும். இப்ப இந்தியா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவோட டீல் பண்ணுதுன்னா நீங்க எந்த கரன்சில கொடுக்க போறீங்க? டாலர்ல கொடுக்க போறீங்க. ஓகே. அப்ப கொடுக்கும்போது ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்களா? அவன் வாங்கும்போது எப்படி வாங்குவான்? அதே மாதிரி அவன் வாங்கிட்டு தான் அவன் திருப்பி. சோ இப்ப உங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு வரும்ல, கமிஷனர் வரும்ல. சோ எப்படி பாத்தீங்கன்னாலும் நீங்க உலகத்துல இருக்க எல்லா ட்ரேட், எந்த கண்ட்ரி ட்ரேட் பண்ணாலுமே டாலர் வில் ஹாவ் இட்ஸ் வேல்யூ அண்ட் தென் டாலர் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அந்த என்ன சொல்றது, ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஹெகிமோனி அப்படின்றது மேலாதிக்க சக்தியாக தான் இருக்கு. அதை வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றதான் இப்ப பாக்குறோம் நம்ம. இது எவ்வளோ கண்ட்ரிஸோடைய எக்கானமி, எவ்வளோ கண்ட்ரிஸோடைய மக்களோட வாழ்வாதாரத்தை இப்போ எந்த கண்ட்ரி கன்சியூம் பண்ணுதோ, எந்த கண்ட்ரி செல் பண்ணுதோ அதுக்கு டைரக்ட் டீலிங் அந்த கரன்சில போச்சு அப்படின்னா ப்ராப்ளமே இல்ல. லீக்கேஜ்ங்கிறதே இல்ல. நான் என்ன கேக்குறேன், 3வது கரன்சி எதுக்கு நான் போகணும்னு கேக்குறேன். அவ்வளவுதான். இதுதான் கேள்வி தான் இந்தியா வந்து இந்த பிரிக்ஸ்லயும் கேட்டது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேடிங்கே வந்து ரூபல் ருப்பியில போனதுக்கான ரீசனே இதுதான். நீங்க வந்து ரஷ்யாவை ஸ்விஃப்ட் சிஸ்டத்துல இருந்து எடுத்தது தப்பு. நீங்க வந்து டாலரை வந்து வெப்பனைஸ் பண்ணி எல்லா நாட்டையும் ஆம்டியூஸ் அல்ல. பெரிய பெரிய நாடுகள்லாம், சின்ன சின்ன நாடுனா பரவாயில்ல, பெரிய பெரிய நாடெல்லாம் ஆம்டியூஸ் பண்றீங்க. சார் இப்போ அந்த டிரான்சாக்ஷனுக்கான செட்டிங்ஸ், இப்போ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கான செட்டிங்ஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ ரூபாயில வந்து நம்ம பண்ணுனா கூட அதுக்கான சோர்ஸ் அந்த அந்த அட்மாஸ்பியர் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்ல, அதுக்குதான் ரஷ்யா வந்து இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை பைபாஸ் பண்றதுக்கு ரஷ்யா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, சைனா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரெஸ்பெக்டிவ் கரன்சிக்கே போலாமே, எதுக்கு நம்ம வந்து 3வது சிஸ்டத்துக்கு போகணும்னு கேட்கறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக வச்சுட்டு நான் இதில் தான் பண்ணணும் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த ஆதிக்கம்னு வருது. ஸோ அந்த ஆதிக்கம் வரும்போது சாதாரணமாக முதல்ல ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே மோனோபோலி கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் எதுக்கு அப்படின்ற கேள்வியை தான் இந்தியா கேட்குது. அதனால தான் டீடாலரைசேஷன் இப்போ ஆல்ரெடி இவன் தப்புன்னு தெரியுது, இவன் ப்ராப்ளம் தெரியுது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஒழிக்க இன்னொரு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வரணுமா அப்படின்ற கேள்விதான் இந்தியாவுக்கு. ஜி ஜின்பிங் US ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங்ல ஒரு சுமூகமான முடிவு அப்படின்னா என்னவா இருக்கும்? அது பாசிட்டிவ் இம்பாக்ட்னா என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும்? 2 விஷயம். ஒன்று, டாரிஃப் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு முன்னாடி எப்படி இருந்ததோ டாரிஃப் வச்சுட்டு பைலேட்டரல் டாக்ஸ் ஒழுங்கா போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அமைதி நிலை ஏற்பட்டு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே அப்ரப்டா அப்படியே மாறி எதுவுமே இல்லை. இப்ப நடந்த விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம் நான் சொல்றேன். அமெரிக்கால இப்ப பிரேசிலுக்கு நடந்த விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்ப நேத்தி நைட், அதாவது இந்தியாவோட நேத்தி நடந்த விஷயம். பிரேசிலுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆதரவு, அதே கண்ணோட்டத்தோட சைனாவுக்கும் கொடுப்பாங்க அப்படின்றது. சைனால 4 போர்ட்டை மூணு அமெரிக்கால வரக்கூடிய பொருளே வராது. நீங்க பிரேசிலை விட மோசமான நிலைமையில நீங்க சைனாவை டீல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து பிரேசிலாவது பரவாயில்ல, லுலா ஓரளவுக்கு ஏதோ பேசல தான் கோபம் காட்டுறாரு. ஷி ஜின்பிங்கும் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் பேசும்போது நல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க.
ஆனா என்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்க விசுவாசமா இருப்பாங்க. ஷி ஜின்பிங்கை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறது சைனாவை ஆட்சி பண்றதுக்கு, அமெரிக்காவுக்கு சேவகம் பண்ண இல்லை. மோடி அவர்களை 140 கோடி பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது செய்ய தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் ஊந்துரும், டாலர் பொருளாதாரம் ஊந்துரும், ஸ்விஃப்டோட ஆதிக்கத்தை தூக்கி நிறுத்ததுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடல. அதனால நீங்க வந்து உங்களுடைய ஆதிக்கத்தை உங்க நாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேசும்போது எல்லாம் நான் வந்து இத்தனை போரை நிறுத்தினேன், அத்தனை போரை நிறுத்தினேன் எல்லாம் சொல்லிட்டு 7 ஃப்ளைட் அடிச்சேன்னா எந்த ஃப்ளைட்டு? அடுத்த கேள்வி. நீங்கள் வந்து வாய்க்கு வந்த நம்பர் இது வரைக்கும் 30 தடவைக்கு மேலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகிறேன், நான் தான் நிறுத்தினேன்னு அவரே சொல்கிறாரு. இப்படிலாம் ஒரு தலைமை பேச முடியாது. திருப்பி நான் சொல்கிறேன், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாயிண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டியில் பேசலாம். அது எந்த நாட்டில் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் பேசுங்க. அதுக்கும் சைனா கிட்டையும், இந்தியா கிட்டையும், ரஷ்யா கிட்டையும், இந்த மாதிரி பிரேசில் கிட்டையும், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நாடுகள்லாம் பேசும்போது ஓரளவுக்காவது உங்க நாட்டு மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கணும். அந்த நாட்டோட மக்களுடைய பொருளாதாரம், அந்த நாட்டோட மக்களுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு தான் பேசணுமே தவிர சைனாவோட அந்த மாதிரி பேசுனீங்க ஜி ஜின்பிங் ஓகேன்னு சைலண்டா விட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போவார். மோடி அவர்கள் மாதிரி தான் பெருசாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ 100 போட்டா நானும் 100 போடுறேன்னு வாங்க, நீ 200 போட்டா நானும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு போட்டாங்கன்னா அமெரிக்காவில் இருக்க பொருள் வாங்குறாங்க இல்லையா, எல்லாமே சைனா டிபெண்டா இருக்கு. இப்போதைக்கு ஃபேக்டரி எல்லாம் மூவ் பண்ற லெவல்ல இல்லை. அமெரிக்கன் எக்கானமி எந்த அளவுக்கு மோசமா இருக்கோ அமெரிக்கன் ஒர்க் ஃபோர்ஸ் அதோட மோசமா இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்களே, யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, தே கான் பி ட்ரெயின்ற அளவு தான் அவங்க இருக்காங்க. சைனாவோட கதை அப்படி கிடையாது, இந்தியாவோட கதை அப்படி கிடையாது, ரஷ்யாவோட கதை அந்த மாதிரி கிடையாது. ஸோ வி கேன் பவுன்ஸ் பேக். ஆனால் அமெரிக்கா வந்து திருப்பி எழுந்து வரதுக்கு அட்லீஸ்ட் 2-3 வருஷம் ஆகும். 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு டேர்ம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இப்ப இவர் ஊருக்கு போறதுக்குள்ள எந்த ரிவர்ஸ் ஆகும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க சைனால போயிட்டு நெகோசியேட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ 50-100 விஷயங்கள் எல்லாமே உணர்ந்துதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பண்றாரு. இல்ல இதுல எல்லாமே நமக்கு தெரியுது. இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பண்றது அவர் நாட்டுக்கு சில விஷயத்துல, நான் சொல்றது இப்போ வந்து நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா அவர் செய்யறது அவர் நாட்டுக்கு கொஞ்சம் நன்மை பயக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு ஒரு போஸ்ட்போன் பண்றாரு, அதை தான் அவர் பண்றாரு. இஸ் பிளேயிங். அவர் பயங்கரமான ஒரு பிசினஸ்மேன். அவரோட பிசினஸ் டாக்டிக்ஸ் பிளஸ் எப்படி வந்து அவரோட பிசினஸ் ரன் பண்ணாரோ அப்படிதான் இப்போ அமெரிக்காவே ரன் பண்றாருன்னு அவருடைய கம்பெனிஸ்லாம் எப்படி என்ன நிலைமையில இருந்ததோ அதே நிலைமையில தான் அமெரிக்கா இந்த நிலைமையில இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய எக்கானமி எப்படி இருக்குன்னா இவரோட கம்பெனி முன்னாடி இருந்த நிலைமையில இருக்கு. ஸோ மேபி அதனாலதான் இவர் அந்த போஸ்ட்ல திரும்பி இவர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதுல வந்து ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் சில சமயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா? பதில் இந்த வார்த்தையில சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஒரு பண்றாரு. ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லலாமா? அப்நார்மல்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்நார்மலா இருக்கு. ஆனா அது வந்து அவருடைய நாட்டுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து அவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதையும் நான் அப்படிதான். இப்போ சைனாவை, அதாவது யூஎஸ் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணிருக்கு பல விஷயங்கள்ல. சைனா இல்லைன்னா யூஎஸ் இல்லைன்ற நிலையில சைனா கிட்ட யூஎஸ் காம்ப்ரமைஸா போகுது அப்படிங்கறத நம்ம பேசுறோம். பட் இந்தியா அந்த நிலைமை இல்லை. அப்ப இந்தியாவுக்கு என்ன, இப்போ யூஎஸ் சொல்றதை இந்தியா கேட்டாகணுன்ற நிலைமையில் இருக்கா, இல்ல எதிர்த்து என்ன வேணா பண்ணக்கூடிய நிலைமை, தைரியம், அந்த மாதிரியான சூழ்நிலை, பொருளாதார பலம், இன்னும் சக்திகளுடைய பலம் எல்லாம் இருக்கா? முதல் விஷயம், அமெரிக்கா சொல்றதெல்லாம் இந்தியா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? முதல்ல எந்த நாடுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்றத தான் நீங்க, அதாவது இப்போ நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது மோடியை வந்து ட்ரம்ப் சொன்னதை கேட்டுட்டாருன்னு ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்றோம். ஆனா அப்படிதான் சார், ஆயில் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ளும் அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு. மோடி என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி. இங்க கன்ஃபர்மேஷனா அப்படின்னா இங்க கன்ஃபர்மேஷன் இல்லவே இல்ல. அதான் சொல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அதாங்க கணக்கு. நான் வந்து பாகிஸ்தானே என்ன சொல்லிச்சு கொஸ்டினா இருக்கிறாங்களே சார், அவர் அத்தனை தடவை சொல்லிட்டாரு, இந்தியா என்ன சொல்லுச்சு, அவர் அத்தனை தடவை சொல்லிட்டு பேசிட்டாரு, இந்தியா அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை, பாருங்க இது நடந்ததுன்னு சொல்லி காங்கிரஸும் ஏன் ராகுல் காந்தியே கூட சில விஷயங்கள் பேசி. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இந்தியா வந்து தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை தனியா செய்யும். என்னுடைய கூட்டாண்மை யாரோட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிப்பேன். யார்கிட்ட இருந்து பொருள் வாங்குறது, என்ன பொருள் வாங்குறது, என்ன விலையில வாங்குறது இந்தியா தான் டிசைட் பண்ணுமே தவிர வேற யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் 3வது நாட்டோடைய தலைவர் அப்படின்னு எடுத்துப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிர் தரப்புன்னு எடுத்துக்கலாம், இந்தியாவும் ரஷ்யாவும் நட்பு தரப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ பாகிஸ்தானை எதிர்க்கிறது என்னுடைய ஓன் விஷயம். நான் பகல்காம்ல அவன் பண்ணது தப்பு, அதுக்கு நான் அடிக்கிறேன். அது நான் 3வது நாடு கேட்கணும்னு அவசியம் இல்லை. என் நாட்டுக்குள்ள என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய எதிர்கட்சி தலைவர் நான் கூப்பிட்டு கேட்கணுன்றது என்னுடைய தேவை. அதனால நான் கேட்டுக்கிறேன். ரஷ்யாவோட என்னோட நட்பு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து நான் நிறைய ஆயில் வாங்குறேன். ரஷ்யா கிட்ட இருந்து நான் பிரம்மோஸோடைய கூட்டாண்மை இருக்கு. Su-57 டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது.
இவ்வளவு வச்சுட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் ஆயில குறைக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. இப்போ பொதுவெளியில இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் உண்மையா இல்லையா சார்? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான கிராஷ் அதெல்லாம் எதுவுமே புட்டின் ஸ்லோ அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவை பத்தி எப்படி பேசுறாரு, நேத்திக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. புட்டின் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. ஆப்கானிஸ்தான் மேல கை வச்சுன்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு தனி நாடு, அந்த நாட்டு மேல கை வச்சுன்னா ரஷ்யா வரும்ன்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப பாகிஸ்தானுக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு போட்டு ஒப்பந்தம் போட்டுருங்களே சார். அதாவது பரஸ்பரம் 2 நாடுகள் மேல எந்த நாடு தாக்குதல் பண்ணாலும் 2 நாடுமே அந்த நாட்டு மேல தாக்குதல் பண்ணும். இது போடும்போது இந்தியால பெரிய இம்பாக்டா வந்துச்சு. இப்ப சண்டே நடந்துருக்கு சார் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும். வரவே இல்லையே சார். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், நான் மாத்தவே இல்லை. எந்த சமயத்துல வருவாங்க அதை முதல்ல பாருங்க. பாகிஸ்தான் மீது கை வைத்தால், எந்த நாடு கை வைத்தால், எந்த நிலையில் கை வைத்தால், இந்த மேல அந்த ஆஸ்ட்ரஸ் போட்டுக்கோங்க. ஸோ அந்த கண்டிஷன் சப்ளை தான். ஸோ எல்லாத்துக்கும் வரமாட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் 25,000 சோல்ஜர்ஸ் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா சவுதி அரேபியா இங்க வருவாங்களா? ஆனா கிடையாது. இல்லப்பா, இந்தியா நாளைக்கு பாகிஸ்தான் அட்டாக் அதான் இல்லங்க, ஆப்கானிஸ்தானுக்கே வரல. இந்தியா மேல பண்ணாங்க, வருவாங்களா வரமாட்டாங்களான்னு நம்ம அவங்க இதுக்கு. ஆப்கானிஸ்தான் இஸ்லாம் கண்ட்ரி, பாகிஸ்தான் இஸ்லாம் கண்ட்ரி, சவுதி அரேபியா இஸ்லாமிக் நாடு. இந்தியா என்னது? இந்தியா வந்து இந்தியா இந்து நாடு இல்ல. அதாவது டெக்னிக்கலி என்ன சொல்றாங்க, இன்னும் அந்த அமெண்ட்மெண்ட் 42 தான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ன்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டேன்றது அமெண்ட்மெண்ட் 42 டேன்னு வேணா மாத்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கும் வந்து இந்தியா இஸ் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் தான் இருக்கு. ஓகே, சோசியலிஸ்ட்னு போட்டிருக்கு. அது இன்னும் மாத்தவே இல்லைல்ல. மாத்தாத வரைக்கும் இன்னும் மெஜாரிட்டி கண்ட்ரின்னு இப்ப சொல்றது கோவமா வரும் நிறைய பேருக்கு. வரட்டும், அப்படியாவது அந்த அமெண்ட்மெண்ட் 42 தூக்குறாங்களான்னு பார்ப்போம். சரியா? அமெண்ட்மெண்ட் 42 தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்தியா வந்து இந்து நாடும், இன்னொன்னு நேச்சுரலி இந்து மீன்ஸ் செகுலர், ஸோ அதனால எடுத்துட்டு போயிடலாம், விடுங்க. ஸோ இப்ப இந்தியா வந்து இஸ்லாமிக் செகண்ட் லார்ஜஸ்ட் இஸ்லாமிக் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இந்தோனேஷியா கத்தது நம்ம தான். ஸோ சவுதி அரேபியாவோட இஸ்லாமிய மக்கள் ஜனத்தொகையை விட இந்தியால அதிகமா இருக்காங்க. அப்ப இந்தியா மீது சவுதி அரேபியா தாக்குதுன்னா இந்தியா வந்து என்ன நிலைமையில இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவு. இன்னொன்னு, இதை வந்து வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக பண்ண ஒரு கூட்டமைப்பு அது. அதாவது அமெரிக்காவுடைய மேற்பார்வையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில இராணுவ தளவாடங்கள், ரொம்ப மறைமுகமா சொல்றதில்ல, சில விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது, இதுக்கு மேல வேஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதை எடுத்துட்டு போய் வேற இடத்துல வைக்கணும். ஸோ வேற இடத்துல வைக்கிறதுக்கு சேஃப் கிடையாது. ஸோ ஒரே ஒரு இடத்துல வைக்கலாம்னா பெர்ஷியன் கல்ஃப்ல எடுத்துமே வச்சுக்கலாம். ஸோ அந்த அரேபியன் பெனின்சுலால வச்சுக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் இஸ்லாமிய நாடுகள். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள போட்டாங்கன்னா இப்போ இவங்க கிட்ட இருக்கிற சில மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ், கிரிட்டிக்கல் லாஜிஸ்டிக்ஸை திருப்பி பேக் டு பெவிலியன் சொல்லிட்டு எடுத்துமே அங்கே வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அதுக்காக ஒரு பேட போட ஒப்பந்தமாக தான் இதை பார்க்குறேனே தவிர மற்றபடி ஒரு பெரிய. இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும் சார்? ஏன்னா ட்ரம்ப் மனநிலை மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி, அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றது நம்ம இவ்வளோ நாட்களில் பார்த்துட்டோம். பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம். கோல்டு பிரைஸு, கமாடிட்டி ரைஸு, குரூட் ஆயில் டவுன் அப்படின்றது பல விஷயங்கள் பார்த்தாச்சு. ட்ரம்ப் மாற மாட்டார், இப்படிதான் இருப்பாரு. இப்ப ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதா, இல்ல ட்ரம்ப்புக்கு அப்புறம் மாறுறது அப்படின்றது இருக்கா? அது வரைக்கும் இந்தியா சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா? அதாவது கமலா ஹாரிஸ் சொல்ற மாதிரி நான் அடுத்த எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன்னு சொல்றாங்க. அதாவது இப்பதான் ஒரு வருஷம் இல்ல ட்ரம்ப் 3வது தடவை நிக்கிறன்ற வருஷம், கமலா ஹாரிஸ் நான் அடுத்த எலெக்ஷன் நிக்க போறேன். 3 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷமே முடியல. அடுத்த மாசம் தான் 1 வருஷம், எலெக்ஷன் நடந்தே 1 வருஷம் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளேயே இவங்க சொல்றாங்கன்னா அப்ப ட்ரம்போட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க ட்ரம்போட ஆட்சி எப்படி இருக்குன்னு. இன்னும் 3 வருஷம் அதை தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இவங்களுக்கு வந்து என்ன கன்சென்சஸ்ன்னு தெரியாது. ஸோ இப்போ செனட்ல வந்து 52-48 சொல்லிட்டேன். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல 221 சீட்டு டெமோக்ராட்ஸ் வச்சிருக்காங்க, 212 சீட்டு ரிப்பப்ளிகன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க இன்னும் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் இருக்கு, பிரேசில்கே. ஸோ அங்கேயும் எட்டப்பட்டு ஒரு மாறி போச்சுன்னா ட்ரம்ப் அவர்கள் சைனால பேசும்போது வேற டோன்ல தான் பேசியானும், வேற வழியே கிடையாது. நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. ஜெயின் சார். நேர்களை மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். தினமலரோட நன்றி நேர்களே.